அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே, பாவம் செய்பவர்களில் சிறந்தவர் தௌபா செய்பவர் என கூறினார்கள். திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ். அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்காமல் பாவச்சுமையை சுமந்து கொண்டு அலைய வேண்டிய அவசியமில்லை. பாவம் செய்துவிட்டு அதனை நாம் மறந்து விடலாம். ஆனால் அல்லாஹு தாலா தீர்ப்பு நாளன்று நமக்கு நினைவுபடுத்துவான், அதை குறித்து கேள்வி கேட்பான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் பாவ மன்னிப்பை உடனுக்குடன் கேட்டுவிட வேண்டும். நாம் செய்த பாவத்தை சிறியதாக எண்ணிவிட்டு அதற்கு தௌபா செய்யாமலேயே காலங்களை கடத்தி கொண்டிருந்தால் மரணம் என்பது திடுக்கூறாக வந்து நிற்கும். பாவ மன்னிப்பு கேட்கும் சந்தர்ப்பமே கிடைக்காமல் கூட போய்விடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தனக்குத்தானே அநீதி இழைத்து பின்னர் அல்லாவிடம் அவர் பாவ மன்னிப்பு கேட்பாரானால் அல்லாவை அவர்கள் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையனாகவும் கருணையாளனாகவும் அவர் காண்பார் என கூறியிருக்கிறார்.